நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உன் அருகிலே நான். கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உன் அருகில் நான். என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. Hallelujah, hallelujah. For the past 3-4 weeks we have been meditating on Hebrews chapter 11. கடந்த 2-3 வாரங்களாக எபிரேயர் 11வது அதிகாரத்திலிருந்து நாம் தேவனுடைய வசனத்தை தியானித்து வருகிறோம். And today also, you can turn your Bible to Hebrews chapter 11. இந்த நாளிலும் உங்களுடைய வேத புத்தகங்களை எபிரேயர் 11வது அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். As usual, let us read verse number 1 first. முதலாவதாக 1வது வசனத்தை வாசிப்போம். 11:1. Faith is the confidence that what we hope for will actually happen. It gives us assurance about things we cannot see. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை குறித்து நம்பிக்கையாய் இருக்கிறோம்? Like Abel, Noah, Enoch, Abraham, Sarah, Isaac, Jacob and Joseph, we should hope for the good things in our life. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆபேலை போல, ஏனோக்கை போல, நோவாவை போல, ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல, சாராளை போல, யோசேப்பை போல, யாக்கோபை போல நல்ல காரியங்களுக்காக நாம் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். And today, we can learn from the life of Moses. இந்த நாளில் நாம் மோசேயுடைய வாழ்க்கையில் ஒரு சில காரியங்களை தியானிக்கவிருக்கிறோம். We would like to read verse number 23, 24, 25, 26 and 27. 23வது வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க போகிறோம். Let me read it for you first in English and after that my wife will read it in Tamil. முதலில் ஆங்கிலத்திலும் பிறகு தமிழிலும் நாம் வாசிப்போம். It was by faith that Moses' parents hid him for 3 months when he was born. They saw that God had given them an unusual child and they were not afraid to disobey the king's command. It was by faith that Moses, when he grew up, refused to be called the son of Pharaoh's daughter. He chose to share the oppression of God's people instead of enjoying the fleeting pleasures of sin. He thought it was better to suffer for the sake of Christ than to own the treasures of Egypt, for he was looking ahead to his great reward. மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்த்தில் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். He did 4 things by faith. விசுவாசத்தினாலே மோசே 4 காரியங்களை செய்ததை நாம் பார்க்கிறோம். Number 1, he refused the title.
அவன் தன்னுடைய அந்த பேருக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த அடையாளத்தை அவன் வேண்டாம் என்று தள்ளிவிட்டான். Number 2, he refused the passing pleasures of sin. இரண்டாவதாக அவன் விசுவாசத்தினாலே அநித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்து தள்ளினான். Number 3, he refused the wealth of Egypt. மூன்றாவதாக எகிப்தினுடைய பொக்கிஷங்களை தள்ளினான். And then he left Egypt. எகிப்தை விட்டு போனான். And then the last one, he was focusing on the reward what has kept before him. அவன் அதரிசமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து தனக்கு முன்பாக வைத்திருக்கிற பரிசை குறித்து நோக்கமுள்ளவனாய் இருந்தான். 4 times along with the name Moses we could read faith. 4 முறை மோசேயுடைய பெயரோடு விசுவாசம் இணைத்து சொல்லப்பட்டிருக்கிறது. That means he was so strong in faith. That what I could understand. இந்த 4 முறை மோசேயோடு அவனோடு இணைத்து சொல்லப்பட்டிருக்கிறபடியினாலே அவன் ஒரு மிகப்பெரிய விசுவாச வீரனாய் இருந்தான் என்பது விளங்குகிறது. Verse number 23, by faith Moses. முதலாவது வசனத்திலே விசுவாசத்தினாலே மோசே. Verse number 24, by faith Moses. 24வது வசனத்திலும் விசுவாசத்தினாலே மோசே. And then 27, by faith he left Egypt. அடுத்து விசுவாசத்தினாலே எகிப்தை விட்டான். And then verse number 28, by faith he kept the Passover. 28வது வசனத்திலே விசுவாசத்தினாலே அவன் பஸ்காவை ஆசரித்தான் என்று பார்க்கிறோம். I was wondering, the majority of his life he was in the palace. அவனுடைய பெரும்பான்மையான வாழ்க்கையிலே அவர் அரண்மனையிலே தான் இருந்தார். Always we split Moses' life into 3 parts. மோசேயுடைய வாழ்க்கையை 3 பகுதிகளாக நாம் பிரிக்க முடியும். The first 40 he was in the palace. முதல் 40 வருடங்கள் அரண்மனையிலே இருக்கிறார். And then the next 40 he was in the wilderness. அடுத்த 40 ஆண்டுகள் அவர் வனாந்தரத்திலே இருக்கிறார். And then again the third 40 years he was traveling along with his people. அடுத்த 40 வருடங்கள் வனாந்தரத்திலே தான் தன் ஜனங்களோடு கூட பிரயாணிக்கிறதை நாம் பார்க்கிறோம். When he grew up, when he became a mature person, the word of God says, by faith Moses decided this one, he refused this one. அவன் வளர்ந்த போது விசுவாசத்தினாலே தனக்கு எது வேண்டும் என்று தெரிந்து கொண்டான், எது வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தான். How is it possible, for the 40 years he was in the palace, how did he get the faith? 40 வருடங்கள் அந்த அரண்மனையிலே இருந்தவனுக்கு அந்த வாழ்க்கையை விட்டு வருவதற்கான விசுவாசம் எப்படி வந்தது? It's not easy. The major part of his life he was with the worldly people. They don't know about Jesus, Yahweh, the great God. But the word of God says he had faith. முதல் 40 வருடங்களும் அவன் அரண்மனையிலே அந்த புறஜாதியுடன் தான் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு யாவேவுடனே எவ்வளவான உறவு இருந்தது என்று தெரியாது. ஆனால் விசுவாசத்தினாலே என்று நாம் பார்க்கிறோம். Who gave him that faith? யார் அவனுக்கு அந்த விசுவாசத்தை கொடுத்தது? All that we could understand is Moses' mother had the opportunity to feed him for 2 or 3 years. முதலாவது தன்னுடைய வாழ்க்கை பகுதியில கொஞ்ச நாட்களுக்கு மோசேயுடைய தாயாருக்கு அவனுக்கு பால் கொடுப்பதற்காக வளர்ப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். Let's say maximum for 3 years. Jochebed, that's the Moses' mother's name. Jochebed was feeding Moses for 3 years. யோசபத் என்று அழைக்கப்படுகிற மோசேயுடைய தாயார் முதல் 3 வருடங்கள் தன் குழந்தைக்கு பால் கொடுத்து வளர்த்தார். When she was feeding the baby, she was feeding the faith also. தன்னுடைய குழந்தைக்கு பாலை கொடுத்த பொழுது விசுவாசத்தையும் ஊட்டி வளர்த்திருந்தார். Because the word of God says, Romans 10:17. ரோமர் 10:17 நாம் பார்க்கிறோம். So that faith comes by hearing, and hearing by the word of God. That's the only way we can get the faith. நாம் ஒரே விதத்திலே விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று நாம் பார்க்கிறோம். In many passages in the Bible, when you read about the miracles in the Gospels, it says she heard about Jesus, she heard about Christ, she heard about His mighty miracles. அநேக இடங்களிலே புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்த போது நாம் பார்க்கிறோம், அந்த குறிப்பிட்ட நபர் அல்லது அந்த பெண் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டார், அவருடைய அற்புத அடையாளங்களை குறித்து கேள்விப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். For example, it's in Mark chapter 5, and now no need to read that one. மார்க் 5வது அதிகாரத்தில் ஒரு உதாரணம் உள்ளது, அதை இப்பொழுது வாசிக்க வேண்டாம். She had a bleeding problem for 12 long years. 12 வருடங்களாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ
தீர்க்கதரிசியாக ஒருவர் காணப்பட்டார். When the Mark, he wrote the gospel, when she wrote about her, the writer Mark said, when she heard about Jesus Christ, she came to Jesus. அங்கே மார்க் எழுதி இருக்கிறார், அவள் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு வந்தாள் என்று எழுதி இருக்கிறார். It's very clear that she heard about Jesus and she came to Jesus. அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இயேசுவினிடத்திலே வருகிறாள். So this is the only way that we can get the faith, by hearing the word of God. அவருடைய வசனத்தை கேட்பதன் மூலமாக நம்முடைய விசுவாசம் வளரும். This is how Moses' mother, when she was feeding the baby, she used to say a lot of Bible verses about Yahweh, the great God, to him. ஒருவேளை மோசேயுடைய தாயார் தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுத்து வளர்க்கும் பொழுதே பிதாவாகிய யாவேயை குறித்து அநேக காரியங்கள் சொல்லி இருக்கக்கூடும். I remember one thing about my mom. என்னுடைய தாயாரை குறித்து என்னுடைய கணவர் ஒரு காரியத்தை நினைவு கூறுகிறார். When our first child was born, Susan, when she was a baby, around 8 months or 10 months, my mom every morning she used to wake up, go to her, and she whispered some Bible verses in her ears. எங்களுடைய முதல் குழந்தை சூசன் சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ ஒரு 8 மாசம் அந்த வரைக்குமே குழந்தையா இருக்கிறப்ப தூங்கிட்டு இருந்தாலும் காதுக்குள்ள போய் 2-3 வசனங்களை சொல்லுவாங்க. She would say, the Lord is my shepherd, I shall not want. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். God is with you all the time, do not worry about anything. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், நீ பயப்படாதே. Like, no, she used to whisper some verses in her ears. அந்த குழந்தையோட காதுல போய் அந்த வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லுவாங்க காலையில. And we believe in that. All these things will help us to exercise the faith at one point. இந்த கேட்கிற வசனங்கள் தன்னுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு பகுதியில அது கிரியை செய்யும். Like this Moses, this is how Moses had exercised his faith. அதனாலதான் அவரால் அந்த விசுவாசத்தை பயிற்றுவிக்க முடிந்தது. Moses had learned the faith from her mother. That is the only way. I could say that because it is in 2 Timothy chapter 1 verse number 5 says. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம். When Paul wrote this letter to his spiritual son, he says, when I call to remembrance the genuine faith that is in you, which dwelt first in your grandmother Lois and your mother Eunice, and I am persuaded is in you also. இப்படி தலைமுறையாக வருகிற விசுவாசத்தை புதிய ஏற்பாட்டில் நாம் தீமோத்தேயுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். பவுலுடைய ஆவிக்குரிய குமாரனாய் தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும் பொழுது 2 தீமோத்தேயு 1:5 எழுதுகிறார், அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளேயும் உன் தாயாகிய ஐனேக்காளுக்குள்ளேயும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று. This is how the faith is passing on to the third generation. You could read that in 2 Timothy. இவ்வாறாக நாம் 2 தீமோத்தேயுல பார்க்கிறோம், தலைமுறையாக அந்த விசுவாசம் பெற்றோர் மூலமாக பிள்ளைகளுக்கு கடந்து வருகிறது. Okay, let's come to that. How he is refusing the title. It's not easy to refuse the title just like this. அந்த மோசே தனக்கு வருகிற அந்த பதவியை உதறி தள்ளுவது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. He could be the next successor in the royal line. அவர் அந்த பார்வோனுடைய வம்சாவளியில அடுத்த ராஜாவாக வந்திருக்க கூடும். He said, I don't want the title now. எனக்கு அந்த தலைப்பு தேவையில்லை. In those days Egypt was in power. No one would say simply let it go like this. அந்த நாட்களிலே இப்பொழுது இருக்கிறது போல அல்ல, எகிப்து ஒரு வல்லமையான வல்லரசாக இருந்தது, மிகவும் ஒரு பணக்கார செழிப்பான நாடாக இருந்தது. அந்த நாட்டின் அரச வாழ்க்கையை வேண்டாம் என்று சொல்வது எளிதான காரியம் அல்ல. Always in every monarchy people will think about or talk about who is there in the next the line of succession. ஒவ்வொரு அரச குடும்பத்திலும் பேசுவாங்க, அதுக்கு அடுத்து யார் வருவா அப்படின்னு. And he said simply, I don't want the title. I want to go along with my people. மோசேயோ தனக்கு அந்த டைட்டில் எல்லாம் வேண்டாம், அந்த அரச குடும்பத்தினுடைய மதிப்பு மரியாதை எதுவுமே வேண்டாம், என்னுடைய ஜனங்களோடு நான் காடு நிமிக்க விரும்புகிறேன் என்று போனார். And then he was with the people for the next 80 years. அடுத்து 80 வருடங்கள் அவர் அந்த அரண்மனையை விட்டு விலகி இருக்கிறார். And I could remember it's in the last chapter of Deuteronomy, the book of Deuteronomy, God is giving a title to Moses. உபாகமம் கடைசி அதிகாரத்துல தேவன் ஒரு டைட்டில் கொடுக்கிறாரு. And the title says, my servant Moses. என்னுடைய
தாசனாகிய மோசே என்று சொல்கிறார். What a great title it is, amen. எவ்வளவு பெரிய டைட்டில் அது! எந்த ராஜாவை, ராஜாதி ராஜா, மகாராஜா எல்லாவற்றையும் விட 5வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், கர்த்தரின் தாசனாகிய மோசே என்று. It is in Deuteronomy chapter 34 verse number 5 says, the servant of the Lord Moses. 34:5 வாசிக்கிறோம், அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான் என்று. Sometimes people are boasting about the title what they have gained in this world. இந்த உலகத்துல நிறைய பேர் தங்களுக்கு இருக்கிற டைட்டிலை குறித்து ரொம்ப மேன்மை பாராட்டிக் கொள்வதை நாம் பார்க்கிறோம். I am talking about the spiritual people. நாங்கள் ஆவிக்குரியவர்களை குறித்து தான் சொல்கிறோம். Some of my friends pastors, they got the title bishop or some other names like that, titles like that. அநேகர் தங்களுடைய பெயர்களுக்கு முன்பாக பிஷப் என்றோ ரெவரண்ட் என்றோ சேர்த்துக் கொள்வது உண்டு. Some people, they get the degree, they pay some amount of money and they are getting the degree called, the title called doctor. ஒரு சில யுனிவர்சிட்டிஸ்ல பணம் கொடுத்து டாக்டர் பட்டத்தை வாங்கிக் கொள்கிறார்கள். People are crazy after some titles. அநேகர் அது மேல ஒரு பித்து பிடித்தது போல அந்த டைட்டில் வரணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அது மேல தீவிர ஒரு பற்றுள்ளவர்களாக இருக்கிறார்கள். But the thing is, Moses was after God's purpose, not after the title. ஆனால் மோசேயோ அந்த டைட்டிலுக்கு பின்னாடி போல தேவனுடைய நோக்கத்தை தன்னுடைய நோக்கமாக கொண்டிருந்தார். He could have settled down once for all in the palace. அவன் அந்த அரண்மனையிலே ரொம்ப சுகமாய் சந்தோஷமாய் தங்கி இருந்திருக்க கூடும். He said, no, I want to fulfill God's purpose in my life. Whatever may come, I am ready to pay the cost. ஆனால் மோசேயோ, நான் தேவனுடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிற சித்தத்தை நான் நிறைவேற்ற வேண்டும், அதற்காக என்ன விலை கிரயம் வேண்டுமானால் நான் செலுத்த தயாராக இருக்கிறேன் என்றார். So by faith, like Moses, let's all keep the God's purpose in front of our eyes. மோசேயை போல விசுவாசத்தினாலே தேவனுடைய நோக்கத்தை நம்முடைய கண்களுக்கு முன்பாக வைத்திருப்போம். Let's all strive forward. Let's all move forward to fulfill God's purpose in our life. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக நாம் முன்னேறி செல்வோம். Yeah, people may give us some title or they may boast us. That's nothing. ஒருவேளை நமக்கு யாராவது டைட்டில் கொடுக்கலாம், நம்மளை பத்தி புகழ்ந்து பேசலாம், பாடலாம், ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. The next thing, he refused the sin. அவன் அந்த அனித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்து தள்ளுகிறான், வேண்டாம் என்று சொல்லுகிறான். The word of God says sin is a disgrace to anyone. பாவம் எல்லா மனிதருக்கும் இகழ்ச்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The word of God says fleeting pleasures of sin. அனித்தியமான பாவ சந்தோஷங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. See the word fleeting pleasures, that means it will go away, it will run away immediately. அனித்தியமான, அதாவது நிரந்தரம் கிடையாது, அது போயிட்டே இருக்கும். Some of our friends, they used to ask, do you drink alcohol or something? ஒரு சில நண்பர்கள் இங்க கேட்பாங்க எங்க கிட்ட, இங்க ரொம்ப அது ஒரு பொதுவான பழக்கமா இருக்கிறபடினால, நீங்க ஆல்கஹால் குடிப்பீங்களா அப்படின்னு கேட்பாங்க. I don't know, I never tasted in my life. என்னுடைய வாழ்க்கையில நாங்க குடிச்சதே இல்ல அப்படின்னு சொல்லுவோம். And the next thing they ask, is it a religious thing for you? அடுத்த கேள்வி என்ன வரும்னா, அது மதச்சார்பான ஒரு முடிவா, நீங்க உங்க மதத்தினால நீங்க அப்படி முடிவெடுத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. Bible clearly says these things are like fleeting pleasures in our life. இதெல்லாம் ஒரு அனித்தியமான பாவ சந்தோஷங்கள் என்று வேதத்திலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. Nowadays people are manipulating the truth and they are trying to bring out something else from the passages in the Bible. இந்த நாட்களிலே அநேகர் இந்த வசனங்களை திரித்து தங்களுக்கு ஏற்றபடி அந்த வசனங்களை திரித்து தங்களுடைய கொள்கைகளை வேத வசனங்களுக்குள்ளாக கொண்டு வந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். So these are all fleeting pleasures. It will go away immediately. இதெல்லாம் அனித்தியமான பாவ சந்தோஷங்கள். Sin can give some pleasure that's not permanent in our life. இது என்ன கொடுத்திருக்குன்னா, பாவ சந்தோஷம் கொடுத்திருக்கு. சோ சந்தோஷம் இருக்கு, ஆனா அது அனித்தியமான சந்தோஷம். பாவம் செய்யும் பொழுது அந்த நிமிடத்துல, அந்த கொஞ்ச நேரத்துல ஒரு விதமான ஒரு டெம்பரரியான சந்தோஷம் வரலாம். Always it takes the person to the dark side. ஆனால் அந்த சந்தோஷம் இருக்கிறது போல இருந்தாலும் அந்த மனிதனை அது இருளுக்கு நேராக தள்ளி விடுகிறது. But the word of God says Jesus is giving us the joy, happiness, the fullness of happiness that is permanent. ஆனால் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சந்தோஷம் தான் பரிபூர்ணமான சந்தோஷம், பூர்ணமான சந்தோஷம். And Moses decided, I could not commit sin against God. Moses. தேவனுக்கு விரோதமாக
பாவம் செய்வதற்கு அவன் ஒத்துக்கொள்ளவில்லை. And he straight away he said no, and then he was joining with God's people. அவன் எகிப்தியரோடு சேராமல் எபிரேயரோடு சேர்க்கிறதை நாம் பார்க்கிறோம். Yeah, that's the second thing he said no. இரண்டாவதாக முதல்ல டைட்டில் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. இரண்டாவது அனித்தியமான பாவ சந்தோஷங்களை வேணாம்னு சொல்றாரு. Yeah, when you say no to all these things, like Moses always look forward to the reward what has been kept before you. மூன்றாவது இந்த மாதிரி காரியங்களை வேண்டாம்னு சொல்லும்போது தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த பலன் மேல் நோக்கமாய் இருக்க வேண்டும். And then the next one is he said no to the wealth of the Egypt. அடுத்தபடியாக எகிப்தினுடைய பொக்கிஷங்கள், No to the wealth of Egypt. அதை வேண்டாம் என்று சொல்லுகிறார். When it comes to, do you want Jesus or do you want the wealth of Egypt? Now what do you say? நம்ம இடத்துல வந்து யாராவது இவ்வளவு சொத்து வேணுமா, பணம் வேணுமா, இல்ல இயேசு கிறிஸ்து வேணுமா அப்படின்னு கேக்குறப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? I have read about Sadhu Sundar Singh, the great missionary, one who worked in the Himalayas mountain ranges. இமாலய மலைகளிலே ஊழியம் செய்த அருமையான தேவ ஊழியர் சாது சுந்தர் சிங் அவர்களை குறித்து வாசித்துக் கொண்டிருந்தோம். I read his biography 2 or 3 times. அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை 2-3 முறை என்னுடைய கணவர் வாசித்திருக்கிறார். When he accepted Jesus Christ, there was a challenge for him. அவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பொழுது அவருக்கு முன்பாக ஒரு சவால் இருந்தது. He is from the Sikh family in the Indian community. இந்தியாவில் இருக்கிற அந்த சீக்கிய குடும்பத்திலே பிறந்தவர். And his uncle, he said, "No, my daughter is a beautiful daughter. If he says the confidence Jesus, what if he moves forward and marry, we actually have to give us assurance of the things we cannot see." என்னுடைய மகள், என்னுடைய குமாரத்தி ரொம்ப அழகான பொண்ணு, நீ இயேசு கிறிஸ்துவ மட்டும் வேணும்னு சொன்னா என்னுடைய மகளை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு சொல்லி ரொம்ப அவர் வந்து டெம்ப்ட் பண்ணாரு, சோதிச்சாரு. Immediately Sadhu Sundar Singh said, without any second opinion in his mind, he said straight away, "I have gave my life to Jesus. I have gave my heart to Jesus. I cannot give my life to anyone else." உடனடியா யோசிக்காம சாது சுந்தர் சிங் சொல்றாரு, நான் என்னுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்து விட்டேன், இனி எனக்கு இந்த மாதிரி காரியங்கள் தேவையில்லை என்று சொல்கிறார். He refused to that one and he was following Jesus. அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிவிட்டு அவர் மலை, காடு, மலை எல்லாவற்றிலும் இயேசுவுக்காக ஊழியம் செய்வதை பார்க்கிறோம். Yeah, we used to sing that in the old time chorus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. It was by faith that Moses' parents hid him for 3 months when he was born. They saw that God had given plans, and they were not afraid to disobey the king's command. It was by faith that Moses, when he grew up, refused to be called the son of Aaron's daughter. He chose to share the oppression of God's people. Instead of enjoying the fleeting pleasures of sin, he thought it was better to suffer for the sake of Christ than to own the treasures of Egypt. I count everything as great because of the surpassing worth of knowing Christ Jesus my Lord. அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று நம்ம பிலிப்பியர் 3:8 நம்ம பார்க்கிறோம். Yeah, he said, "For his sake I have suffered the loss of all things and count them as rubbish, in order that I may gain Christ." ஆங்கிலத்துல ரொம்ப அழகா ரபிஷ் என்று இருக்கு, தமிழ்ல நஷ்டம் அப்படின்னு இருக்கு. அதெல்லாம் வந்து ஒரு பிரயோஜனம் இல்லாத காரியம் அப்படிங்கிற மாதிரி விட்டுருவேன் மற்ற எல்லா அறிவின் மேன்மைகளையும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். So when it comes to God or the other worldly treasures or anything, no, we have to choose God first. எப்பொழுதெல்லாம் நமக்கு இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் வருகிறதோ, ஒரு சவால் நமக்கு முன்பாக இருக்கிறதோ, இயேசு கிறிஸ்துவா இல்ல நம்மளுடைய உலக பிரகாரமான பொக்கிஷங்களா ஆசீர்வாதங்களா என்று வரும் பொழுது இயேசுவே. And then the next one is he left Egypt. He went to the wilderness. அவர் எகிப்தை விட்டு வனாந்தரத்துக்குள்ளாக போகிறதை நாம் பார்க்கிறோம். Egypt was like a metro city in those days. அந்த நாட்களிலே எகிப்து ஒரு ரொம்ப பெரிய நகரம், நைல் நதியின் ஓரத்துல இருந்த ஒரு நாகரிகம் வளர்ந்த ஒரு நகரம். One of the civilized countries in those days. அந்த நாட்களிலேயே ரொம்ப பிரபலமான ஒரு தேசம். A fertile land too. செழிப்பான தேசமும் கூட. They had famous universities there. அந்த நாட்களிலேயே அங்க மிகப்பெரிய பல்கலைக்கழகங்கள் இருந்தன. It is in Acts chapter 7:23. He learned everything. Moses learned all those things there. Philosophy. நாம் பார்க்கிறோம் அப்போஸ்தலர்
22 தமிழ்ல இருக்கு. எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான் என்று. சோ அவர் அந்த யூனிவர்சிட்டில எல்லாத்தையும் படிச்சு 40 வருஷத்துல பெரிய தேர்ச்சி பெற்றார். So verse number 22 and 23 in Acts chapter 7 says he learned all those things. அவன் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டான். And now he is leaving Egypt, the metro city. அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். Yeah, many people, even I remember about a person who was working along with Apostle Paul. His name is Demas. தேமா என்கிற அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட வேலை பார்க்க ஊழியம் செய்த ஒருவரை குறித்து நினைவுக்கு வருகிறது. At one point Demas left Apostle Paul and he went to Thessalonica. அவர் ஒரு குறிப்பிட்ட பகுதி வரும் பொழுது பவுலை விட்டு தெசலோனிக்கேக்கு போய்விடுகிறார். Because he had the desire to settle down in that city. அந்த நல்ல பட்டணத்துல செட்டில் ஆகணும்ங்கற ஆசை அவருக்கு வந்தது. So he said no to Paul and the ministry and he went down and settled down there. அவர் அந்த ஊழியத்தை வேண்டாம் அப்படினு சொல்லிட்டு பவுலோடு போவதை விட்டு போய் அங்க போய் நல்லா செட்டில் ஆயிடுறாரு. But Moses left Egypt and he went to the wilderness. செழிப்பான வசதியான அந்த எகிப்தை விட்டு வனாந்தரத்துக்கு நேராக மோசே கடந்து போவதை நாம் பார்க்கிறோம். And then those 40 years God was teaching him. அந்த 40 வருடம் அதுக்கு முன்னாடி அவர் யுனிவர்சிட்டில படிச்சாரு. ஆனா இந்த 40 ஆண்டுகளும் கர்த்தர் தாமே அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். First 40 years he was learning from the universities in Egypt. முதல் 40 வருடங்கள் எகிப்தில இருக்கிற பெரிய பல்கலைக்கழகங்கள்ல படிச்சாரு. Now he is learning under God. இப்பொழுது கர்த்தரோடு கூட நேரடியாக அவர் கற்றுக்கொண்டிருக்கிறார். He was tending the flock and he was learning so many things from God. அவர் அந்த ஆடுகளை மேய்த்துக் கொண்டு अनेक காரியங்களை கற்றுக்கொள்கிறார். After learning all those things he came to know I am nothing without God. அப்பொழுதுதான் அவருக்கு புரிகிறது தேவன் இல்லாமல் நான் ஒன்றுமே இல்லை என்று. Yeah, he thought, my selfishness, my power, my studies, my knowledge is nothing before God. ஆண்டவருக்கு முன்பாக என்னுடைய அறிவு, என்னுடைய படிப்பு, என்னுடைய பதவி இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, குப்பை என்று எண்ணுகிறார். When he said that one, God said, now you are qualified for the ministry. அதெல்லாம் சொன்னப்ப ஆண்டவர் சொல்றாரு, இப்ப நீ ஊழியத்துக்கு தகுதியானவன், ஜனங்களை நடத்தி செல்வதற்கு தகுதியானவன் என்று. He appeared before him in the burning bush. அவர் அங்கே அந்த பட்சிக்கிற செடியிலே அவருக்கு தரிசனமாகிறார். And God spoke to him, I will use you now. இப்பொழுது உன்னை பயன்படுத்துவேன் என்று தேவன் பயன்படுத்துகிறார். One of the mighty great leaders in the Bible. இந்த வேத புத்தகத்துல நான் பார்க்கிறதுலயே ரொம்ப வல்லமையான ஒரு ஊழியக்காரர். In those days he had about 400,000 people under him. 40 லட்சம் பேர் அவருக்கு கீழே இருந்தாங்க. You think about leadership and then the other things, everything you can learn from Moses, like faith and leadership, holiness, and then walking close with God. Everything you can learn from Moses' life. மோசேயிடமிருந்து अनेक காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். தலைமைத்துவத்துக்கான பண்பு, விசுவாசம், பரிசுத்தம், தேவனோடு கூட நடக்குதல், சஞ்சரித்தல், अनेक காரியங்களை நம்ம அந்த தேவனோட உறவாடுவது, இதை குறித்து எல்லாம் நாம கற்றுக்கொள்ள முடியும் மோசேயுடைய வாழ்க்கையிலிருந்து. In fact, in one place, it's in Numbers chapter 12, God says, if I want to speak to the people, I have prophets and other people. But if I want to say something, Moses is like my close friend. I will talk to him face to face. நம்ம எண்ணாகமம் 12ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியா இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன். என் தாசனாகிய மோசேயும் அப்படிப்பட்டவன் அல்ல அப்படின்னா அதுக்கெல்லாம் மேற்பட்டவன். என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன், நான் அவனுடன் மறைப்பொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம். These are the things Moses has exercised his faith. In these areas he exercised the faith. இந்த 4 காரியங்களிலும் மோசே தன்னுடைய விசுவாசத்தை பயிற்றுவிப்பதை நாம் பார்க்கிறோம். Just one more thing, that's all I would like to wind up the sermon. ஒரே ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு முடிக்க விரும்புகிறோம். It is in verse number 29. எபிரேயர் 11:29. It was by faith that the people of Israel went right through the Red Sea as though they were on dry ground, but when the Egyptians tried to follow, they were all drowned. விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். Israelites walking through the Red Sea. இஸ்ரவேல் ஜனங்கள்
அந்த சிவந்த சமுத்திரத்தின் வழியாக நடந்து போகிறார்கள். Yeah, how is it possible? They never done that before. அவங்க அதுக்கு முன்னாடி பண்ணதே கிடையாது. And behind them, Pharaoh and the army is chasing after them. பின்னாக பார்வோனுடைய சேனை துரத்தி வருகிறது. And we know the geographical location very well. The other sides were like mountains or that. இரண்டு பக்கங்களிலும் பார்த்தா மலைகள் இருக்கிறது, ஓட முடியாது, ஒளிய முடியாது. And in front of them the Red Sea. முன்பாக செங்கடல், பின்பாக பார்வோன் சேனை. So they had no other way. அவர்கள் வேற வழியே கிடையாது, வேற எங்கேயும் போக முடியாது. They could not escape from them. அவர்களுக்கு தப்பிச் செல்ல வழியே இல்லை. And then they were praying to God. Moses was crying to God. மோசே கர்த்தரிடத்திலே அழுது கேட்கிறான். And God said, stretch forth your hand in the rod. உன்னுடைய கையில் இருக்கிற அந்த கம்பை நீ நீட்டு என்று, தடியை நீட்டு என்று சொல்கிறார். God parted the Red Sea in front of their eyes. அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக செங்கடல் இரண்டாக பிளந்தது. And they didn't have any doubt. Simply they were running and walking through the dry land. அவங்க அந்த சைடுல இப்படி தண்ணி நிக்குதே, நம்ம இது வழியா போறோம்லாம் யோசிக்கல. கண்களுக்கு முன்பாக அந்த ட்ரை லேண்ட் தெரிஞ்சோடனே அவங்க பேசாம நடந்து போக ஆரம்பிச்சாங்க. I think Dates, he is one of the Bible scholars, old day Bible scholars. I read in his Bible, it says God concealed the water like frozen ice cubes, both the sides. டேட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வேத பண்டிதர் இவ்வாறாக சொல்லுகிறார். அவர் தியானித்து சொல்கிறார், ஒருவேளை தேவன் அந்த தண்ணியை ரெண்டா பிரிச்சுட்டு அது ரெண்டையும் பனியாக உறைய செய்தார் என்று. And they were walking through the dry land. அவர்கள் நடுவாக கடந்து சென்றார்கள். The word of God says it in Exodus chapter 34 verse number 10. யாத்ராகமம் 34:10 நாம் பார்க்கிறோம். Exodus 34 verse number 10 says, யாத்ராகமம் 34:10, before all your people I will do marvels. I will do marvels such as have not been done in all the earth, nor in any nation, and all the people among whom you are shall see the work of the Lord. இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். Yeah, like that when we step a little bit forward by faith, God will do awesome miracles in our life. நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தோடு நாம் அடியெடுத்து வைக்கும் பொழுது தேவன் மிகப்பெரிய அற்புதங்களை செய்வார். Even though you see everything is closed down and everything is dark in every direction, and all the doors are closed down. எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டது போல, எங்கேயுமே வழி இல்லாதது போல தோன்றினாலும், yeah, God will make a way in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு வழியை உண்டாக்குவார். God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Let us pray to God now. ஜெபிப்போம். Heavenly Father, thank you so much for your precious word. பரலோக பிதாவே, நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. We know that through your word you minister to your people. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் மூலமாக உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஊழியம் செய்கிறீர் என்று விசுவாசிக்கிறேன். Like your word says, we are unworthy vessels in your hand. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது போல நாங்கள் அபாத்திரமானவர்கள். And you are using us for your glory. உம்முடைய நாம மகிமைக்காக நீர் எங்களை பயன்படுத்துகிறீர். Lord, all these words, all these points should work in their life, O God. ஆண்டவரே, நாங்கள் சொன்ன காரியங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்யட்டும். We bless all the families. எல்லா குடும்பங்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். We speak peace, we speak healing and protection. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் சுகத்தையும் சமாதானத்தையும் பாதுகாப்பையும் நாங்கள் சொல்லுகிறோம். We speak divine provision for each family. ஒவ்வொருவருக்கும் தெய்வீகமான ஆண்டவரே எல்லா காரியங்களும் நிறைவு இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். We bless them in your name. உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் We ஆசீர்வதிக்கிறோம். give you glory, honor and praise. உமக்கே எல்லா துதி கன மகிமையும் செலுத்துகிறோம். In Jesus' name we pray. Amen. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய பிரசன்னத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவருடைய சகல உபகாரங்களையும் மறவாதே. May the grace of God and love of our Father and the sweet communion of the Holy Spirit be with us forever and ever. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் நம்மோடு சதா காலங்களில் இருப்பதாக. God bless you. Have a blessed week. ஆண்டவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.